அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அருமையான வரைபடம். குழிக்கணக்கு ஜாதகத்திற்குண்டான அமைப்பு, எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு போன்ற பல தகவல்கள் இந்த வரைபடம் மூலமாக பார்க்க போகின்றோம். 2023 புத்தாண்டு அருமையான ஆண்டாக அனைவருக்கும் விளங்குவதற்கு எம்பெருமான் சிவபெருமானை பிரார்த்திக்கின்றேன். இப்பொழுது வரைபடத்தை பார்ப்போம். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு பிளான், ஈஸ்ட் பிளான். இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேர்ப்பு, சம்ப். இது ஈசான மூலையில் இருக்குது. வாயு மூலையில் செப்டிக் டேங்க். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். கிழக்க பார்த்த வீட்டிற்கு நிறைய ஜன்னல்கள் இருப்பதும், வாய்க்கால் செல்வதும், ஆறு செல்வதும், பெரிய அளவில் காலியிடம் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு கிழக்கு திசையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். ஈசான்யத்தில் தெருக்குத்து இருப்பதும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. கிழக்கு ரோடு வடக்கு ரோடாக இருந்தால், பெண் சொத்தாக இருந்தால் கோட்டீஸ்வர யோகம், கேளா யோகம். இப்போது இது சின்னதாக ஒரு அளவு 26 காலுக்கு 22 கால் 73 குழி. கருடமனை 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உள்ளது. வயது பொருத்தம் 71 ஆண்டுகள். நல்ல ஒரு அளவு 73 குழி. உள்ளளவும் வெளியளவும் வாஸ்துப்படி இருக்கும். 11:30க்கு 10 ஒரு பெரிய ஹால். கிச்சன் 6:30க்கு 10. ஹாலில் இருந்து போனோம்னாக்கா கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூம் 15:45க்கு 10. பீரோவை கன்னி மூலையில் இந்த இடத்துல வைக்கணும். கட்டில் மேற்கு சோத்தை ஒட்டி அமைக்கணும். இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் ஒரு டாய்லெட்டு. 4:01க்கு 6. அப்புறம் வாயு மூலையில் இன்னொரு காமன் டாய்லெட் 4:01க்கு 6. ஹாலினுடைய பூஜா கன்னி மூலையில் வச்சுருக்கோம். 6:30க்கு 10 கிச்சன். மாடிப்படி வெளியில் கொடுத்துருக்குறோம். பால்கனி மாதிரி இப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் முன்னையே எடுத்தோமையானால் இதுலேயே ஹால் முன்னையும் ஸோ சுற்றி எல்லா பகுதியிலையும் ஜன்னல் கொடுத்துருக்குறோம். பெஸ்ட்டு பிளான் ஃபார் ஈஸ்ட் ஃபேஸிங். இப்போது நாங்கள் பிளான் சம்மந்தப்பட்டதை கொடுத்துருக்குறதுல மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கும் 1/10/19 28 பிறந்தவர்களுக்கும் யோகம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னொரு இது இந்த பிளான் அடியன் 2Dயில் எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற ஸ்டாஃபை வச்சு தான் நம்ம அமைக்கிறோம். எப்போவுமே பிளான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு 6 பேர் ட்ராயிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் குழிக்கணக்கு பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம். அடியன் மட்டும்தான் குழிக்கணக்கு ஜாதகம், கணவன் மனைவி ஜாதகம் மற்றும் கார்னர் 4 மூலைகளையும் உள்ளளவு வெளியளவு பார்த்து சரியாக வரைபடம் அமைக்கின்றோம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் பண்ணணும். குழிக்கணக்கையும் ஜாதகையும் ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும். அப்புறம் வாஸ்துபடி வரைபடம் அமைக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியரை பார்க்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு ஆளை பார்க்கணும். அடியன் எல்லாமே சேர்த்து பார்க்குறதுனால உங்களுக்கு எளிமையாக வரைபடம் சரியாக வாஸ்துபடி அமைந்துவிடும். அதனால் வரைபடம் தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னா அந்த பிளானை ஜாதகத்தை அனுப்பி வச்சிங்கன்னா சீர்திருத்தம் சரிபார்த்து வரைபடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆன்லைன்லேயும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வெளியூர்லேருந்து நீங்கள் வரணுங்கிறதுக்காக நீங்கள் அச்சப்பட வேண்டாம். தாராளமாக வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்புங்கிற தகவலை இப்போ பார்ப்போம். மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. மேசத்திற்கு அஷ்டமத்தி 7.5 கண்டசனி கிடையாது. சிம்ம ராசிக்கு கண்டசனியும், தனுசு ராசிக்கு 7.5 முடிவடைந்து விட்டது. கிழக்கு திசையில் வீடு கட்டுறவங்க சூரிய திசை நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஜாதகத்தில் சூரிய திசை நடக்குதுன்னா தகப்பனாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. திருமணம் கண்டிப்பாக இந்த காலத்தில் செய்யக்கூடாது. சூரிய திசை நடக்கும்போது தகப்பனார் வழியில் தகப்பனாரோட தனியாக இருக்கிறீங்க நலம். ஏன்னா அப்பாவுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெரும்பகுதியான ஜாதகங்கள் அடியேன் பார்த்த வகையில் பார்த்தோம்னாக்கா சூரிய திசை நடக்கும்போது திருமணம் செய்தது தடைகளோடு ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருந்துக்கிட்டு இருக்கிறது நான் சூரிய திசையில் பார்த்துருக்கிறது. அதே மாதிரி பையனுக்கும் அப்பாவுக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக இருக்காங்கன்னாக்கா அப்பாவுக்கு ஆயுள் நீடித்து இருக்கும். இல்லை அப்பா கிடையாது, சூரிய திசை நடந்துகிட்ருக்குனாக்கா அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தமையானால் சூரிய திசை நலமாக இருக்கும். அப்பாவும் கூடவே இருக்கணும். எனக்கு நான் ஒரே பையன்தான், அப்பாவோட தான் இருக்கணும். சூரிய திசையும் நடக்குது, என்ன செய்கிறது சார்? நல்ல கேள்வி இல்லையா? சூரியனார் கோவில் போயிட்டு வரணும். சூரியனார் கோவிலுக்கு
ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகணும். சூரியன் நவகிரகங்கள் இருக்கும், தனித்தனி சன்னதி இருக்கும். எல்லா இடத்துலையும் தனித்தனியாக இருக்காது, எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும், அங்கே தனியாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தோமேனால் நிச்சயமாக நலமாக இருப்பீர்கள். முக்கியமான ஒரே ஒரு தகவல், சூரிய தசை நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக 100% அசைவம் சாப்பிடக்கூடாது. நிச்சயமாக உங்களுக்கு நலம் பயக்கும். 2023 மற்றும் பொங்கல் தை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக இருப்பதற்கு உண்டான ஆண்டாகவும் நலமாகவும் அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழும். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.